வேதாந்ததேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரையந்தசார மணவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்யதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத இதி சேகரம் ஆஸ்ரயாமஹ. ஜெயத்யாசத சந்திராச துவாந்த வித்வம் சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். நமஸ்சுபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ ராகவ யாதவியத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 13. சென்ற வகுப்புல நாம 12வது ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சோம். அந்த 12வது ஸ்லோகம் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்கும் பொழுது சீதையுடன் ராமன் காட்டிற்கு செல்லுதல் அப்படிங்கிற மாதிரியான தாத்பரியத்தை கொண்டதா இருந்தது. அந்த 12வது ஸ்லோகத்தை பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல வாசிக்கும் பொழுது சத்யபாமாவை சமாதானப்படுத்த சென்ற அந்த கிருஷ்ணரை சத்யபாமா கண்டுகொள்ளல அப்படிங்கிற மாதிரியான தாத்பரியம் இருந்தது. இன்றைய தினம் 13வது ஸ்லோகம். அந்த 13வது ஸ்லோகத்தை அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்திலையும் பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்திலையும் நாம பார்க்கலாம். ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம், அன்வயா, மேலும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுல ஸ்லோகம் நம்பர் 13 அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பாருங்க. என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ராமர் காட்டுக்கு போறார். அப்படி காட்டிற்கு போன பொழுது பரத்வாஜர் முதலிய ரிஷிகளை பார்த்தார் அப்படிங்கிற மாதிரியான தாத்பரியம் இந்த ஸ்லோகத்துக்கு அமைஞ்சிருக்கு. ராமர் அங்க இருக்கக்கூடிய காட்டுக்கு சென்றார்னு பார்த்தோம். அந்த காட்டுல இருக்கக்கூடிய பரத்வாஜர் முதலிய ரிஷிகள் எல்லாம் பார்க்கிறார். அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத பாருங்க. பாருங்க. ராகிராதுதி கர்வா தாரதாக மகசா ஹஹ யான் அகாத பரத்வாஜம் ஆயாசி தமகாஹினஹா. ராகிராதுதி கர்வாதாரதாக மகசா ஹஹ யான் அகாத பரத்வாஜம் ஆயாசி தமகாஹினஹா அப்படிங்கிறது 13வது ஸ்லோகம். என்ன கிரமத்துல பார்க்கிறோம்? அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப இதனுடைய பதச்சேதம் என்ன? ராகிராதுதி கர்வா தாரதாக முதல் பதம். மகசா அஹஹ யான் அகாத பரத்வாஜம் ஆயாசி தமகாஹினஹ இது பதச்சேதः அथवा பத விபாகः. இப்ப நம்ம இந்த பதங்களை அன்வயமா எழுதிக்க போறோம். பதச்சேதத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? அன்வயம் என்ன அப்படிங்கிற ரீதியில நம்ம அதை ஆர்டரா எழுதிக்க போறோம். முதல்ல மகசா, முதல் பதம் என்ன எடுக்கிறோம்? மகசா. மகசா இது முதல் பதம். அடுத்தது ராகிராதுதி கர்வாதாரதாக. ராகிராதுதி கர்வாதாரதாக இது 2வது பதம். இப்ப நம்ம அன்வயம் பார்க்கிறோம். அன்வயத்துல முதல் பதம் என்ன எழுதணும்? மகசா. 2வது பதம் ராகிராதுதி கர்வாதாரதாக அப்படிங்கிறது 2வது பதம் அன்வயத்துல. பொறுமையா எழுதுங்க, அவசரம் இல்லை. முதல் பதம் மகசா, 2வது பதம் ராகிராதுதி கர்வாதாரதாக அப்படிங்கிறது 2வது பதம். 3வது யான். யான் ஆயாசி. ஆயாசி ஆயாசி. அடுத்தது தமகாஹினஹ. தமகாஹினஹ தமகாஹினஹ தமகாஹினஹ. பரத்வாஜம்.
பரத்வாஜம் பரத்வாஜம் அகாத 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 அஹஹ. கடைசி பதம் என்ன? அஹஹ. திரும்பவும் சொல்றேன், அன்வயாக பார்த்துட்டு இருக்கோம். அன்வயத்துல முதல் பதம் என்ன? மகசா. ராகிராதுதி கர்வாதாரதாக யான் ஆயாசி தமகாகினஹ பரத்வாஜம் அகாத அஹஹ. இது அன்வய கிரமஹ. இப்போ இந்த கிரமத்தை நம்ம பார்த்த பதங்களுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராமர் பரத்வாஜ முனிவரிடம் போனார். அப்ப எப்படி இருந்தார்? ஆயாசியாக இருந்தார். அதாவது சிரமப்பட்டு களைத்து போயிருந்தார் அர்த்தம். ஆயாசினா சிரமத்தோட களைப்போட போயிருந்தார் அர்த்தம். மேலும் அவர் எப்படி இருக்காரு? புலனடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமகுணத்துல ஆழ்ந்தவர்களை சென்றடைந்தார். யார சென்றடைந்தார்? புலனடக்கம் சொல்லக்கூடிய இந்த தமகுணத்தில் ஆழ்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அவரிடத்துல ராமர் சென்றடைந்தார். ராமர் முனிவரிடம் சென்றார். தாத்பரியம். இதுல முக்கியமா என்ன பண்றாரு? 4 பதங்கள் எடுத்துக்கிறார் இல்லையா? என்னென்ன பதங்கள் எடுக்கிறார் முதல்ல அப்படின்னாக்கா, மகசானா தன்னுடைய ஒளியினாலே. மகசா அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய ஒளியின் மூலமாக ராமருடைய அப்படிப்பட்ட தேஜஸ் இல்லையா, அப்பேற்பட்ட பிரகாசம், அப்படி ஒளி புரைந்தவராக இருக்கக்கூடிய ராமர் மகசா அந்த ஒளியினால என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ராகிராதுதி கர்வாதாரதாக. அதாவது ராகிகள்னா யாருன்னாக்கா ஆசை வெறியர்கள் அர்த்தம். யாரு? அந்த அரக்கர்கள். அதே மாதிரி கூரான ஆயுதங்கள் கொண்டு ராகுதிகள்னா கூரான ஆயுதத்தால வெட்டுபவர்கள். மேலும் கர்வம், கர்வம்னா கர்வத்தோடு கர்வம் பிடித்தவர்கள் அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய, மேலும் பாருங்க என்ன சொல்றாருனாக்கா, அவ பொறுமையே இல்லாதவான்னு சொல்றான். இந்த ராகிராதுதி கர்வாதாரதாகன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா ஆசை வெறியர்கள் அர்த்தம். ராகனா ஆசை, ராகிகள் அப்படின்னு அர்த்தம்னா ஆசையை உடையவர்கள், ஆசை வெறியில ஆசை உடையவர்கள். அதே மாதிரி ஆகுதிகள், அதாவது கூரான ஆயுதத்தால வெட்டுபவர்கள், கர்வம் பிடித்தவர்கள், கர்வா இல்லையா, கர்வம் பிடித்தவர்கள். மேலும் பார்த்தா என்ன இருக்குனாக்கா, அதே மாதிரி அதாரதாகனா பொறுமையே கிடையாது அவள் இடத்துல, கொஞ்சம் கிஞ்சித் கூட பொறுமை இல்லாதவா. அப்பேற்பட்டவாள் தான் சுவாமி இப்ப என்ன பண்ண போறாருனாக்கா, இப்படி குணம் கெட்டு இருக்கக்கூடிய பகைவர்கள் அந்த குழுமத்தையே கொளுத்த போற, அப்படியே நிலகுலைய செய்ய போற. அப்பேற்பட்ட பெருமைக்குரியவரான ராமர் அந்த முனிவர்கள் வசிக்கக்கூடிய அந்த ஆசிரமங்களை சென்றடைந்தார். அப்ப சென்றடையும் போது எப்படி இருந்தார் அவர் அப்படின்னாக்கா, ஆயாசி. ஆயாசினா சோர்வடைந்தவராக இருந்தார். அது மாத்திரமில்ல, தமகாகினஹா அப்படின்னா தமஹா அப்படிங்கிற குணத்தினால ஆழ்ந்தவர்களா இருக்கக்கூடியவர். தமஹான ஒரு உயர்ந்ததான ஒரு குணம். அந்த உயர்ந்ததான தமன்ற குணத்துல காகினஹா எப்பவுமே லைத்து இருக்கக்கூடிய முனிவர்கள் யாரு? ரிஷிகள் அர்த்தம். அப்பேற்பட்ட முனிவர்களையும், மேலும் பாருங்க பரத்வாஜம், பரத்வாஜன் சொல்லக்கூடிய முனிவரையும் அகாத, அகாத்தனா அடைந்தார் அப்படிங்கிறதான அர்த்தம். அகோ அப்படின்னா அகஹன அந்தோ பரிதாபன் அர்த்தம். அதாவது ஆவேசமானவர்களும் தன்னடக்கம் இல்லாதவர்களும் ஆணவம் கொண்டவர்களுமான ராட்சசர்களை என்ன பண்ண தன் ஒளியினாலே பொசுக்கக்கூடியவர். மேலும் பாருங்க, இப்போ நடந்தே வந்திருக்கார் ராமர், அவ்வளவு தூரம் நடந்தே வந்திருக்கார், களைப்பு இருக்காது. அதனால ஆயாசி. எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கார் சுவாமி, அதுவும் பாதுக கூட இல்லை, அப்பயே அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கார். அப்படி நடந்து வந்த அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா சோர்வோடன் காணப்பட்டார் இல்லையா, அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கார் பாவம், அதனால ஆயாசி. அப்படி சோர்வடைந்து காணப்படக்கூடிய ராமன் தமகாகினா அந்த தன்னடக்கமுள்ள முனிவர்களையும் பரத்வாஜ முனிவரையும் அகாத, அதான் கிரியாபதம் கடைசி, அகாதன அடைந்தார்னு அர்த்தம்.
ஆனா அந்தோ பரிதா, எப்படி பாவம் இல்லையா, கஷ்டம் இல்லையா, அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்காரே, அவர் கால்கள்லாம் வலிக்காதா இல்லையா? அது திருமஞ்சனம்லாம் சொல்லும் பொழுதும் விடாய் தீரவோன்னு சொல்லுவா பாருங்க. ராமருக்கு திருமஞ்சனம் பண்ணும்போதோ பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போதோ எவ்வளவு விஷயங்கள்ல அவர் அந்த களைப்பு, அந்த சோர்வு அதெல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தானே சுவாமிக்கு அந்த திருமஞ்சனம் அப்படிங்கிறதே பண்றா. இப்படி அந்தோ பரிதாபம், அப்பேற்பட்ட சுவாமி தன்னடக்கமுள்ள முனிவர்களையும் பரத்வாஜ முனிவரையும் அடைந்தார் அப்படிங்கிறதாக இந்த 13வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இது எந்த கிரமத்துல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, அனுலோமம்ன்ற கிரமத்துல பாக்குறோம். ராகிராதுதி கர்வாதாரதாக மகசா ஆக யான் அகாத பரத்வாஜம் ஆயாசி தமகாகினஹா. தமகாகினஹா நான் முனிவர்கள் அர்த்தம். அந்த நிறைய முனிவர்கள் இருக்கா. அதுல பரத்வாஜம் ஒரு முனிவரை குறிப்பிட்டு ஆயாசி சோர்வடைந்த அந்த ராமர் எப்படிப்பட்டார், மகசா இல்லையா? அந்த பரத்வாஜ முனிவரையுடைய ஆசிரமத்தை யான் அகாத யார் அடைந்தாரோ அவர், அந்த ராமர் முனிவரிடம் சென்றார். ஆஹா, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு அவ்வளவு தூரம் நடந்து இந்த இடத்த சேர்ந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி கவி அவரை கொண்டாடுறார். ராகிராதுதி கர்ப்பாதாரதாக மகசாஹ யான் அகாத பரத்வாஜம் ஆயாசி தமகாகினஹாங்கிறது அனுலோமம் அப்படிங்கிற ரீதியில 13வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் அதே 13 தான். ஆனா பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல அந்த ஸ்லோகத்தை பார்க்க போறோம். இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பாரிஜாத மலர ருக்மணிக்கு கொடுத்துட்டார். அதனால சத்யபாமா கோபத்தோட இருக்கா. அப்படி கோபமா இருக்கக்கூடிய அந்த சத்யபாமைய சமாதானப்படுத்துறதுக்காக அவளுடைய இல்லத்திற்கு கிருஷ்ணர் போறார். அப்படி அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, பேச வைத்தாராம். அவரிடத்துல பேசி தன்னுடைய பேச்சு வாக்சாதுரியத்துக்கு சுவாமிக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? சுவாமி அழகா பேசுவாரே இல்லையா? அதனால அப்பேற்பட்ட சுவாமி அந்த சத்யபாமாவின் இடத்துல பேசி அவளையும் பேச வைத்தார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. நோகிகாம் அதசீயாம் ஆஜித் வா ஆரபத காஹா நயாம் அஹஹசா ஆஹ மகோதார தார் வாகதி துரா கிரா. நோகிகாம் அதசீயாம் ஆஜத் வா ஆரபத காஹா நயா அஹஹ சா ஆஹ மகோதார தார்வாகதி அதிதுரா கிரா அப்படிங்கிறது 13வது ஸ்லோகம். எந்த ரீதியில இருக்கு? பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல இருக்கு. அதனுடைய பதச்சேதம் அதுவா பத விபாகம் என்ன? நஹா ஹி காம் அதசியாம் ஆஜத் வா ஆரபத காஹ ந யா அஹஹ சா ஆஹ மகோதார தார்வாகதி அதிதுரா கிரா அப்படிங்கிறது பதச்சேதா அதுவா பத விபாகா. இப்ப இந்த பதங்களை நம்ம என்ன பண்ண போறோம்? அன்வய கிரமத்துல ஆர்டரை அரேஞ்ச் பண்ண போறோம். முதல் பதம் என்ன எடுக்கிறோம்? யா அப்படிங்கிற முதல் பதத்தை எடுக்கிறோம். யா காஹா சாரி காஹா யா காஹா யா காஹா ந ஆரபத ந ஆரபத ந ஆரபத அதசியாம் 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 காம் காம் நோ ஆஜத் நோ ஆஜத் நோ ஆஜத் வா அப்படியே எழுதிக்கோ. நோ ஆஜத் வா நோ ஆஜத் வா நோ ஆஜத் வா சா சா சா. அடுத்தது மகோதார தார்வாகதி துரா மகோதார தார்வாகதி துரா அப்படிங்கிறது அடுத்த பதம்.
ஆக ஆக அஹஹ ஆக அஹஹ. இப்படியாக நம்ம என்ன பண்றோம், அன்வய கிரமத்துல இந்த பதங்களை அழகா எழுதிக்கிறோம். இதன் பிறகு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். யா யானா எந்த சத்தியபாமா, காஹன பேச்சை, காஹ பேச்சை, ந ஆரபத, கிருஷ்ணர் போய் பேசிட்டு இருக்கார் சத்தியபாமான இடத்துல. ஆனா சத்தியபாமா அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இல்லை. காஹான சொற்கள். யா எந்த சத்தியபாமா என்ன பண்ற அப்படின்னாக்கா, காஹ பேச்சை, ந ஆரபத தொடங்கவில்லை. ஏன்னா கோபத்துல இருக்கான்னு பார்த்தோம் போன ஸ்லோகத்திலே, அதிகமான பயங்கரமான கோபத்துல இருக்கான்னு பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சத்தியபாமா கிருஷ்ணர் இடத்துல பேசல. அடுத்தது என்ன ஆறுது பாருங்க, அதசியாம். அதசினா யாரு அப்படின்னாக்கா கிருஷ்ணருடைய அர்த்தம். அதசினா யாருக்கு பேரு, கிருஷ்ணருக்கு பேர். அதசியாம் அந்த கிருஷ்ணருடைய, அதசியாம் அர்த்தம் கிருஷ்ணருடைய, காம் காம்னா பேச்சை, நோ ஆஜத்வா, நோ ஆஜத்வா அவ காது கொடுத்தே கேட்கல. போன ஸ்லோகம் பார்த்த கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுன்னு பேசிட்டே இருக்கார். இவ நோ ஆஜத்வா அதை கேட்கவே இல்லை. அப்படி கேட்காம இருக்கக்கூடிய சா அந்த சத்தியபாமை என்ன பண்றா அப்படின்னாக்கா, மகோதார தார்வா கதிதுரா, இந்த உயர்ந்ததான மகத்து, மகத்துனா மகத்து உதாரணம், ரொம்ப உயர்ந்ததான உசத்தியான அந்த பாரிஜாத மரத்தினை கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணானாக்கா வார்த்தைகளால அவரிடத்துல வார்த்தை ஜாலத்தை சொல்றார். அம்மா அவளுக்கு ஒரு பாரிஜாத மலர் தான் கொடுத்த, ஆனா நீ நினைச்சினா உனக்கு அந்த மரத்தையே கொண்டு வரங்கிற. மகோதார தார்வாக் அதிதுரா அப்படின்னாக்கா வாக்கு கொடுக்கிறார். அப்படி அதை விட வசதியான உயர்ந்த பாரிஜாதம், நீனா பாரிஜாத பூதான் வசதியா நினைச்சிட்டு இருக்க, கோச்சுட்டு இருக்க. நான் உனக்கு அதை விட மேலான பாரிஜாத மரத்தையே கொண்டு வரமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றார். அப்படிப்பட்ட வார்த்தைகளால அவரிடத்துல பேசுறார். அதன் பிறகு சத்தியபாமா என்ன பண்றா, ச ஆக பேச ஆரம்பிக்கிறா. அப்படியா அப்படின்ட்டு ஆகன பேச ஆரம்பிக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஆஹ. எப்ப ஆச்சரியம் பாருங்க, அங்க என்ன ஆச்சரியம் சொன்னார். ஆகன்ற பதத்துக்கு ராமர் அவ்வளவு தூரம் நடந்து வந்து இல்லையா, ஆயாசினா ரொம்ப களைப்படைஞ்சிருக்காரே ஆக அப்படின்னு அங்க அவர் மேல ஒரு அந்தோ பரிதாபம் சொன்னார். இங்க பாரு அகான வியப்பா சொல்றார். என்ன ஆச்சரியம், அவ்வளோ சமயம் பேசாமலே இருந்த சத்தியபாமா கிருஷ்ணர் ஒரே ஒரு வார்த்தை ஜாலத்தை சொன்னார். என்ன சொன்னார், அம்மா அவளுக்கோ நான் பூ தான் கொடுத்தேன், பாரிஜாத மலரை தான் கொடுத்தேன், உனக்கு நானு பாரிஜாத மரத்தையே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால இப்படி பேச 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 அவர் பேசிட்டே இருக்கிறதுனால சாக அந்த சத்தியபாமை அவரிடத்துல பேசினால் அல்லது அவர் பேச வைத்தார், பேசி பேசி பேச வைத்தார். நோகிகாம் அதசீயாம் ஆஜத்வா ஆரபதகாஹானயா அகஹசா ஆக மகோதார தார்வா கதிதுரா கிரா. கிரண வார்த்தைகள் சொற்கள் இல்லையா, பேசி 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 நிறைய சொற்களை பேசி பேசி பேசிட்டே இருந்தார். அவ பேசுற மாதிரி தெரியல. கடைசியா என்ன சொல்றாரு, மரத்தையே கொடுக்குறமா கவலைப்படாத, அதுதான் அதோட வசதி இல்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா சத்தியபாமை அவரிடத்துல பேசுவதற்கு ஆரம்பித்தாள் அப்படிங்கிறதான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய 13வது ஸ்லோகம். இது எப்படி பார்த்துருக்கோம், நம்ம பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்படியாக இன்றைய தினம் நாம ஸ்ரீ ராகவ யாதவீயத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 13 அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டோம். அடுத்த வகுப்புல அடுத்த ஸ்லோகத்தோட பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் தன்யவாதாக. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಯಾರು
யான்னா எந்த சத்தியபாமையோ, சான்னா அந்த சத்தியபாமா. யான்னா எந்த சத்தியபாமா, சா அந்த யா சத்தியபாமா. இல்ல முதல்ல யான்னு கூட சொன்னீங்களே. எங்கம்மா நீங்க கரெக்டான ராம் சிச்சுவேஷன் சொல்லி கேட்கணும். யான்ற பதத்துக்கு இப்ப நம்ம பார்த்த ஸ்லோகத்துல யாருன்னா எந்த சத்தியபாமைன்னு வருதுமா. ஆமா, இதுக்கு அந்த ஆ, இது ராமர் இதுல சொன்னீங்களே யான்னு அந்த இடத்துல. எங்கம்மா யான்னு சொன்னதா? ஆ, யான்னா நடந்து கொண்டிருப்பதால அர்த்தம். ராமர் என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்கா நடந்து கொண்டிருக்காரு இல்லையா, அதனால ஓ நடக்கிறதுனால அதான். யான்னு நடக்கிறது. சரி. நடந்து நடந்து வந்தார் சொன்னாலே அதனால ஆயாசி சோர்வடைஞ்சார் ராமர். யான்னா நடந்து கொண்டு வருவதனால சோர்வடைகிறார் ஆயாசி, அப்படி சோர்வடைந்தவருமான ராமன் அங்க ராமருடைய விசேஷத்தை காண்பிக்கிறார். அப்பேற்பட்ட பாதம் அவருக்கு வலிக்காதா அப்படிங்கிற மாதிரி ஆக இதோ பரிதாபம் சொல்லி. தேங்க்ஸ் சுவாமி. யான்னா நடந்து வருதல் அர்த்தம். ధన్యవాదాలు స్వామి. స్వామి గిరాన என்ன சுவாமி? என்னமா கிரான என்ன சுவாமி? கிரானா சொற்கள் சுவாமி. கிரானா வார்த்தைகள். தன்யவாதம். கிருஷ்ணா நிறைய வார்த்தை பேசுறார், அதுக்கெல்லாம் அவ பதிலே கொடுக்கல. கடைசியா அந்த மரத்தையே கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவ ஆக பேச ஆரம்பித்தாள். கிரானா சொற்கள், வார்த்தைகள்.